புதுக்கோட்டை அருகே உள்ள கந்தர்வக்கோட்டையில் ஓ பன்னீர்செல்வத்தின் காரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். புயல் பாதிப்பு பகுதியை பார்வையிடச் சென்றபோது அங்குள்ள பேருந்து நிலையம் அருகே கூடியிருந்த பொதுமக்கள் அவ்வழியாக வந்த OPS மற்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோரின் காரை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. அடிப்படை வசதி இல்ல, ஒண்ணும் கிடையாது. இங்க எல்லாம் அதாவது சோத்துக்கு வழியெல்லாம் கோயிலையும் மண்டபத்திலையும் படுத்துருக்கு. என்ன தெருவில் எந்த விளக்கும் கிடையாது. போலீஸ் வச்சு அடிக்கிறாங்க சார், அராஜா பண்றாங்க சார், அராஜா நடந்துகிட்டு இருக்கு. 10 நாளாக இந்த கந்தரோட்ட பகுதியில் தண்ணி இல்ல, விளக்கு இல்ல, எந்த நிவாரணமும் நடப்படல. இன்னைக்கு துணை முதல்வர் வரான்னு சொல்லிட்டு போலீஸரை கொண்டாந்து வச்சு பொதுமக்கள் நீதி கேட்டு ஒரு பசுமறியலுக்கு குந்துனாங்க. போலீஸாரை வச்சு அடிச்சு எல்லாரையும் அசிங்கப்படுத்தி எந்த இதுவும் இல்லாம அவர் நிக்காம கார்ல விட்டு இறங்காம விருந்து போயிட்டாரு. இந்த மாதிரி நிலைதான் நீடிச்சு நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. புயல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாரும் பார்க்க கிடையாது. நாங்க இங்க போராட்டம் பண்ணா சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க போலீஸ் அடிக்கிறாங்க. இது என்ன அராஜகம்? அது இப்படி போராட்டம் பண்றவங்க அடிப்பீங்களா? நீங்க அடிக்கிறதுக்கு தான் அதிகாரம் கொடுத்திருக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் தான் A to Z அழிச்சு போட்டுருச்சு. கந்தரவட்ட பகுதியெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரலாம் கந்தரவட்ட டவுனுக்குள்ள ஒரு 10% EP வேலை கூட முடியல. எந்த அடிப்படை வசதி கேட்டு எந்த அதிகாரிட்ட போனாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல. எல்லாருமே அங்கங்க நாங்க பண்ற எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி சாலையில உட்கார்றத தவிர வேற எந்த வழியும் பப்ளிக் தெரியாது. அதை பண்ணும்போது எங்களை மிரட்டுறாங்க. எல்லாருமே மிரட்டி அப்புறப்படுத்துறதுதான் நோக்கமா இருக்காங்க தவிர அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்க தயாரா இல்ல. வரும்போது அவரை பேக்கப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நாங்க யாரும் அவரை பார்க்க முடியல, பேச முடியல. பேக்கப் பண்ணி அவரை பாதுகாப்பா கொண்டு போறதுல தான் எல்லாம் கண்ணும் கருத்துமா இருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, அமைச்சர் சொல்லியிருக்காரு, புதுக்கோட்டை மாவட்டம் எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் அதிக பாதிப்பு உள்ள பார்க்க சொல்லுங்க. எல்லா கிராமத்தையும் பார்க்க சொல்லுங்க. ஒரு மரம் கிடையாது. பாய்ஸ் ஸ்கூல்ல 40 வருஷமா இந்த நிறைய மரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. எல்லாம் பார்க்க சொல்லுங்க. எந்த மேல பறந்துட்டு தான் போனாரு முதலமைச்சர். எந்த முதலமைச்சர் பார்த்தாரு? எல்லாம் மேலதான் பறந்து போனாரு. உள்ள இருந்து எந்த முதலமைச்சரும் பார்க்கல. விஜயபாஸ்கர் 2001 இங்க MLA, இங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் சம்பாதிச்சுக்கிட்டு போய் காலேஜ் கட்டி இருக்காரு. கோடிக்கணக்கான ரூபாய சம்பாதிச்சது இந்த கந்தரோட்டையை வச்சுதான். அவரு புதுக்கோட்டையை வச்சு அல்ல, கந்தரோட்டை மக்கள் தான் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஆனா அவர் இன்னைக்கு பல காலேஜுகளை கட்டிக்கிட்டு பல கோடிகளை கட்டிக்கிட்டு வேட்டியையும் ஜாமான்களையும் வாங்கி கொடுத்து கட்சிக்காரங்களை ரெவடி பயணங்களை ஆக்கிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு திரிகிறாரு. என்ன கட்சிக்காரவங்க கொள்ளையடிக்க கிடந்து அலைகிறாங்களே தவிர இந்த புயலை வச்சு கொள்ளையடிக்க கிடந்து அலைகிறாங்களே தவிர ஊர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இல்லை.